உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுறேன்னு? என் வாயால தான் சொல்லி கேட்கணும் உங்களுக்கு. நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க டியூட்டி இல்லை அது, சொல்லுங்க. சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவரு இப்போ அடையார் போகிறவராக இருந்தால் தான் நான் போடல கேட்க. எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சா நான் அங்கே அரசில் சேர்ந்துருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது. மூளையில கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பு அப்போ கேட்ப, மூளையிலேயே கோளாறு இருக்கு சார். நீங்க அதை தடையே பண்ண வேணாங்கிற, எதையுமே தடை பண்ணாதீங்கிறாங்க. காலமாட்டை தடை பண்ணா நாங்கள் ஒன்றை தடை பண்ணுவோங்கிறது வந்து நல்ல வாதத்துக்கு நல்லா இருக்கா, வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம். முதல்வர்கிட்ட பேசுனீங்க, என்ன நீங்க சொன்னீங்க, அவர் என்ன பதில் சொன்னாங்க? இல்லைங்க, அவங்க அலங்காநல்லூர் போகும்போது எனக்கு பயமா இருந்தது. எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, ஏதாவது எதிர்த்து பேசினா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பா பேசிடக்கூடாது, அந்த பயங்கள்லாம் இருந்தது. அவங்க கூட போறவங்க கிட்ட கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். அது இன்கேஸ் திரும்பி வந்துட்டது கூட வேற முயற்சி பண்ண வேணாம், வந்துட்டா தப்பு இல்லைங்க, அதில் வந்து அவமானம் இல்லைன்னா அவங்களும் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து அவங்க வந்து மக்களை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது. இல்லை இது இந்த இதை பாஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் நாங்கள், அதுவும் நியாயமாகப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போகிறோம்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. பாஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நடக்குதுங்க, இவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு முடியுங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி நடந்தது தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல. சார், கடந்த கால தமிழ் வரலாற்றில் ஈழத்தில் 2 லட்சம் சொல்லப்பட்டாங்க. காவிரி பிரச்சனை, முல்லை பிரச்சனை, அதுக்கெல்லாம் அந்த பொழுது தமிழக இளைஞர்கள் மாணவர்களுக்கு இந்த காலை கேப் பண்ணாங்க. உங்கள் காரணம் இது வந்து ராட்டை ஒரு சின்னம் மாதிரி மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு இயக்கம் தான் அது. அது ராட்டைங்கிறது என்ன, நம்ம பஞ்சு நூக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு வெள்ளக்காரன்ட்ட கேட்கறதுக்காக வந்த மூமெண்ட் இல்லை. அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது. அதனால தான் ஏன் அடிக்கடி நிறையா லிஸ்ட் கேட்குறாங்க. ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தாங்க, இப்போ நிறையா கேட்குறாங்க. உள்ள குமுறல்களின் பட்டியல் தான் அது இருந்திருக்கு. அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிகைக்கு சொல்லும் பொழுது. அதாவது சைக்காட்ரிஸ்ட் கவுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மனோவியாதி இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட தன் குறைகளை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு மருத்துவம் பார்க்கப்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் கவுச்சா, மக்களின் கவுச்சாக மாறி இருந்தது மரினா. சமூக வலைதளத்திலலாம் வந்து நீங்க அரசியலுக்கு வந்து தலைமை ஏற்றுக்கணும் அப்படின்னு மாணவர்கள், இளைஞர்கள்லாம் போஸ்ட் பண்றாங்க. நீங்க ஏன் அரசியலுக்கு வர மாட்டேங்க? இதுதான் சார், வந்துட்டு போகணுமே தவிர அங்கேயே இருக்க முடியாது. எங்களுக்கு வேற வேலை இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வேலை இருக்கு. தெரியாத வேலை போய் எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழக அரசு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள், முறைகளை கமலஹாசன் ஜல்லிக்கட்டு விவகாரம் இல்லை, அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்போ இதுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை இந்த அதாவது 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லாமல் 1, 6, 2, 3 அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது, அதற்கான அனுபவமும் கிடையாது. நான் பார்த்தது எப்படி அரசியல் எப்படி நடத்தப்படுகிறது, இந்த வெளியிலிருந்து ஒரு பாமரனாக இருந்து பார்த்த ஒரு அறிவுரை வந்து அவங்களுக்கு சொல்ல அருகதை உண்டா எனக்குங்கிறது தெரியாது. ஆனால் இது அனுபவம். ஏங்க இந்த குளம் ஆழமான அங்கே இருக்கிறவன்கிட்ட கேட்குற மாதிரி தான் அது என்கிட்ட கேட்டால் இருக்குன்னு சொல்லலாம். நான் இறங்கி கூட இருக்க மாட்டேன். அந்த ஊருக்காரங்கிறதுனால நம்பி கேட்குறாங்க என்னகிட்ட. சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, அதுதான் நான் சொல்கிறேன். சார், இது வந்து மாணவர்கள் ஏற்படுத்தின புரட்சி. இதில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், நடிகர்கள், உள்ளவர்கள், பேருந்து நடிகர்கள் வந்து ஒரு பார்க்க சாரார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்லையே, நான் அது வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன். பட் நான் சினிமாவின் மாணவன், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சாகிறவரெலாம் தான் இருக்க போகிறேன். அப்படி எனக்கு தமிழர்களின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இந்தியாவின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை தான். நமக்கு காந்தியார் அவர்கள் கிலாஃபத் மூமெண்ட்டுன்னு வெளியில் எங்கேயோ நடக்கிற ஒரு நாட்டுக்காக நம்ம அதுக்கு எதுக்கு பறிஞ்சு பேசணும்னு நாங்கள் உலக சிட்டிசன்ஸாக மாறுவதற்கான அடையாளங்கள் தான் அது. இது அதே மாதிரி நம்ம தனியாக தீவாக ஆக்கக்கூடாது தமிழ்நாடு. அப்படின்னா காவேரி மேலாண்மை அமைக்க தீர்ப்பு கொடுத்தும் போது கர்நாடகா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு குரல் கொடுத்தாங்க. அப்படியே நடிகர் யாரும் இளைஞர்கள் யாரும் போராட்டத்தை நாங்கள் வந்தோம் எங்களால் எவ்வளோ முடியுமோ. இப்போ என்ன சொல்ல போனால் நடிகர்கள் இப்போ வந்ததை விட அதிகமாக வந்தாங்க காவிரி பிரச்சனைக்கு. கடந்த காலங்கள் நான் சொல்ல போன மாதம் நடந்த பிரச்சனையை சொல்லுவேன். நீங்கள் எழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் மகாபாரதம் கூட டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது, சீசனெல்லாம் தான் சொல்லணும். அது இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் என்னையா இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்காங்க, பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டுடும். அந்த போராட்டம் அரசியல்வாதிகள் மீதான கோவம், இன்னைக்கு சிஸ்டத்தான கோவம் நினைக்கிறீங்களா? தமிழக அரசியல் வந்து எதிரொலிக்குமா? எல்லாமே எதிரொலிக்கும். இது என்ன ஒரு இது பண்ணாலும், அதாவது நீங்கள் வந்து
நியூஸ் பேப்பர்காரங்கெல்லாம் ஒன்று உணரணும், நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம், நியூஸ் தான் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் தள்ளி போயிட்டோம்னா நீங்கள் சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஜாக்கிரதையாக எழுதணுங்கிறாங்க. நான் சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்பீச்சை இன்னொரு 50 வருஷம் கழிச்சு போட்டு பார்க்கும்போது நான் கேள்விக்குரியவன் ஆகக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்தது என்றால், காலம் என்ன எப்படி ஆக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் பேசும்போது அந்த ஜாக்கிரதையாவது இருக்கணும். தேவைப்பட்டா நான் அங்கே தான் நடத்துறதா இருந்தேன், அங்கே நடத்தக்கூடாதுன்னு என்ன திரும்பி வச்சுட்டாங்க. விருமாண்டிக்கு ஷூட்டிங் அங்கே தான் வச்சுருந்தேன் நான். ஆனால் அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷனே கிடைக்கல. அதனால் நான் திரும்பி வந்துட்டு இங்கேயே உள்ளூர்லேயே வச்சுட்டு அலங்காநல்லூரையே இங்கே கொண்டு வந்துருந்தோம் நாங்கள். ஸோ எனக்கு இது இப்போ புதுசாக பேசுகிற பேச்சு இல்லை. நான் வந்து கொஞ்சம் ப்ரோ ஜல்லிக்கட்டு எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நிஜமாவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். தமிழர்களின் அடையாளமா மாறிடுச்சா? நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டை தமிழர்களின் அடையாளமா மாறிடுச்சா? போலீசார் இந்த கருப்பு சட்டை ஆபீஸ் கருப்பு சட்டை போட்டு போறவங்கலாம் கூட நேத்து டார்கெட் பண்ணி நீங்க வேற ஐயப்ப சீசன்லாம் வருது, அவங்களுக்கு அடி வாங்கி கொடுக்காது. நீங்க நடிகர் சங்கத்துக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு நீங்க பெரிய அட்வைசரா இருக்கீங்க. சமீபத்தில் வந்த மாணவர்கள் புரட்சியில் என்ன சொன்னாங்க, சரியான தலைமை இல்லாதனால நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் விடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இனி வர இந்த மாணவ சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது கைட் பண்ணுவீங்களா? உங்களை வந்து சந்திச்சு ஏதாவது அட்வைசர்? நான் நடிகர் சங்கத்துக்கு நான் அட்வைசர் கிடையாதுங்க. நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். நான் என்கிட்ட வந்து அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை. அது நிஜமாவே டிசிஷன் மேக்கர்ஸ் இருந்தேன். அதனால தான் பொறுப்பை நம்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம். விஷாலும் சரி, இவங்களும் நாதர் சாரும் சரி, கார்த்திக்கும் சரி, கணக்கு வழக்குகள், கட்டட வேலை எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து போட்டுட்டு நல்லா பண்ணுறாங்க. முந்தி எப்படி சிவாஜி, எம்ஜிஆர், விகேஆர் அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதோடைய அடுத்த தலைமுறையின் அடையாளங்களாக அவங்க வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் கூட இருந்து அவங்க கேட்கும்போது ஒரு அந்த விழாவில் பங்கெடுத்துக்கொள்கிற ஒரு ஆளாக தான். இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க, இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒன்றுபட்ட குரல், ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார். இன்னும் 500 பேர் இன்னும் மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க செய்வது சரின்னு நினைக்கிறீங்க? இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளவுதான் அமைதியை காத்திருக்காங்க. இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்றாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க, ஆன்டி நேஷனல், ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அவங்க ஏதோ நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போராட்டத்தில் ஈடுபட்ட நடிகர் லாரன்ஸ் கூட வந்து தீய சக்தியெல்லாம் உள்ள வந்துட்டாங்க, அதனால வெளியேறணும் எல்லாம் வெளியேறிட்டு அவர்களே தீய சக்தி அப்படிங்கிறாரு. அந்த 500 பேர் தான் தீய சக்தி அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அதுல எப்படிங்க அப்படி விட்டு மொத்தமா சொல்ல முடியும்? எனக்கு சொல்ல தெரியல. தீய சக்தின்னு நிரூபிக்கட்டும், அப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அந்த நிரூபிக்காம நம்ம சொல்லக்கூடாது. இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை கட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவரு தாங்க அவரு எனக்கு பிடிக்கல, அவர் தப்பா எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமா இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமா நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்த்து சொல்லணும். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னா நம்மளையும் சேர்த்து தான், அது மறந்துட வேண்டாம். முன்னாடியே வாபஸ் வாங்கிட்டுதான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது போலீஸ் அடிக்க போகுது நமக்கு முன்னாடியே தெரியும், அதனால வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியாதுங்க. நான் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து போராட்டத்தை காவல்துறை எப்படி கையாண்டுருக்காங்க? இந்த குழப்பத்தில் எப்படி கையாள முடியுமோ அப்படிதான் கையாண்டிருக்காங்க. ஆனால் அதில் இந்த நான் கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுறேன்னு? என் வாயால தான் சொல்லி கேட்கணும். உங்களுக்கு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க டியூட்டி இல்லை அது, சொல்லுங்க. நீங்க உங்க டியூட்டி தான் அது. என்ன ஏன் மாட்டி விடுறீங்க? மிகப்பெரிய வன்முறை நடந்திருக்கு. ஒரு காவல் நிலையமே வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. காவல் நிலையத்துக்கு முன்னாடி வாகனங்கள் கொடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மாணவர்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி நேற்று சென்னை மாநகர காவல் ஆணையரே சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த சூழல்ல அந்த பகுதியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த பகுதியில சமூக விரோதிகளும் தேச விரோதிகளும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படி பாருங்க? அதான் சொன்னா நீங்க அவரை சொன்னா நம்பிட்டீங்களா நீங்க? அப்ப நானும் நம்புறேன். அதானே நீங்க தானே சொல்லணும். எனக்கு செய்தி சொல்றவங்க நீங்க தானுங்க.
நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டு. நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அண்ண பட்சிகள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அது வந்து கரெக்டுங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லுங்கள். ஏன்னா அந்த செய்தியை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை, அதை மறுபடியும் பிரதிபலிக்க வேண்டியது அல்லது எதிரொலிக்க வேண்டியது என்னுடைய கடமை. பல இடங்கள்ல காவல்துறை பல கிராம மீனவ கிராமங்கள் இறங்கி தடியடி நடத்திருக்காங்க. இதே போல வந்து போராட்ட காலத்துல இருந்து பல பேர் விளக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி பல இடங்கள்ல வந்து அட்டாக் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு காவல்துறை எப்படி பாக்குறீங்க? இது முதல் தடவை இல்லைங்க. இப்போ சும்மா தமிழ்நாடு போலீஸை மாத்திரம் சுட்டி காட்ட வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட எலமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி அவங்க மாணவர் கூட்டத்தில் கெட்ட எலமெண்ட்ஸ் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி போலீஸ்காரங்களையும் சேர்ந்துருக்கலாம். அவங்க எல்லாரையும் உத்தமர்களாக வச்சு கட்டி காக்க முடியாது. எல்லா துறையிலையும் ஒரு பேட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும். இது மிக 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 மைனாரிட்டி பேட் எலமெண்ட்ஸ் என்று நம்புவோமாக. பீட்டா விஷயத்துல உங்களோட கருத்து என்ன சார்? பீட்டா விஷயத்துல இப்ப நிறைய போராட்டங்கள் அது இருமுகம் காட்டாதீங்கிறது தான் என்னுடைய. அது தவிர எதையுமே பேன் பண்ணாதீங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கையங்காளையாக இருக்கட்டும், பேன் எல்லாம் பண்ணாதீங்க. ரெகுலேட் பண்ணுங்க. அதாவது கார் விபத்துகள் நிறையா நடக்குது, நிறைய பேர் செத்து போகிறாங்க, ஆடு மாடு கூட அடிபடுது. நம்ம இந்த ஈசிஆர் ரோட்டில் இங்கேருந்து நீங்கள் இப்போ இது வரலாம் போனீங்கன்னா, ஒரு பார்த்திங்க நாகப்பட்டினம் வரலாம் போகிறீங்கன்னு வச்சுங்க, 3-4 நாயாவது செத்து போகிறத பார்க்கலாம் தெருவில் ட்ரக் அடிச்சு. ஸோ அதுக்காக அதுவும் அனிமல் வதை தானே. வண்டியை மெதுவாக ஓட்டலாமேன்னு சொல்ல முடியாது. ரெகுலேட் பண்ணணும், இது பண்ணணும், காப்பாற்றணும். அவங்களும் இருமுகம் காட்டாதீங்கிறது சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, கொல்லலாம் ஆனால் விளையாடக்கூடாது, அது கூடங்கிறாங்க. 10 பேருக்கு வந்து மிரட்டுறீங்க, ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்து போட்டால் பின்னால் வந்து ஆபாசமாகவும் பெட்டாக பேசி நிறைய வந்து நீங்கள் இப்படி திரிஷாக்கு ஆதரவு பின்னால் படிச்சே பார்க்க முடியாத போனாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கட்டுப்பாடு தெருவிலையும் இருக்குங்க. அது நீங்கள் சமூக வலையில் மாத்திரம் இருக்கு. அது பேசக்கூடாதுங்கிறது உணரணும். அதாவது நமக்கு எப்படிங்க, நம்ம சினிமா பார்த்து கதைகளில் படித்து பெரியவங்க சொல்லி தானே ஒரு ரோடு கிராஸ் பண்ண ஒரு கிளவி நின்றுச்சுன்னா தன்னை அறியாமல் யாராவது இப்போ இப்படி சுற்றி பார்த்துட்டு ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு வராங்கல்ல அந்த பக்கம், அது எப்படி வந்தது அந்த பழக்கம் உங்களுக்கு? மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்துலேயே அந்த மரியாதை வரும். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது தன்னுடைய தங்கையோட தன்னுடைய அக்காவோட அவங்க போகும்போது இந்த வார்த்தையை வேற யாராவது பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய கோபங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நான் கண்டிச்சேன். நான் அவனே என் தம்பி தான், நாளைக்கு தெரிஞ்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு. முக்கியமாக கூறப்பட்ட அடுத்த விஷயமாக வெளிநாட்டு குளிர்பானங்களை அருந்த வேண்டாம், இல்லை பயன்படுத்த வேண்டாம், அது நடிகர்கள் நடிக்க வேண்டாம் என்ற போலலாம் ஒரு கருத்துக்கள்லாம் பதிவு. இதெல்லாம் நிறைய கருத்து இருக்குங்க. சாமி கும்பிட வேணாம்னு சொல்றேன். என்ன கேட்டா நீங்க ஒத்துக்கணுமே, அது என்னுடைய நம்பிக்கை. அதை நான் வலியுறுத்த முடியாது. உங்க நம்பிக்கை என் மேல வலியுறுத்தவும் முடியாது. மாணவர்களோட கூட்டத்தை வந்து ராதாராஜன் வந்து கொச்சைப்படுத்துற விதமா சொல்லிட்டாங்க. சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். மாணவர்கள் மீது அரசு கையாண்ட அடக்குமுறைக்கான திருப்பி மாணவர்கள் நீதிக்கு வரவே தயங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா அல்லது போராட்டம் நடக்குமா, இல்லை தயங்குவார்கள்? சுட்ட போது பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ ஒருவேளை அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம். அவங்க அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் மாணவர்கள் வரல. அந்த சரித்திரம்லாம் மறந்து போகல. அவங்களுக்கு வருவாங்க. தேவைப்பட்டால் நியாயமான போராட்டத்திற்கு வருவாங்க. வெள்ளக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடித்தவர்கள், நாட்டையே பிடித்தவர்கள் போராட்டம் பண்ணால் சுடுவாங்கங்கிறது தெரியாதா காந்திக்கெல்லாம்? தெரிஞ்சு தானே வந்தாங்க, வருவாங்க. சார், இந்த மாணவர் போராட்டத்தில் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணல் திருட்டு, மீத்தேன் வாயு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் மாணவர்கள் முன்னணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இது முன்னாடியே பண்ணலையே, ஏன் பண்ணலன்னு கேட்பேன். இது கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நம்மளுடைய பொறுப்பு. நீங்களும் இருக்கணும். அதுதானே பத்திரிகை சுதந்திரம்னு நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க? அதே பத்திரிகையாளர்களை நேற்று வந்து காவல்துறை வந்து தனியாக நடந்திருக்கு. பொதுவாக வந்து ஊடக சுதந்திரம் இருக்கு. இந்த போல செய்தி சேகரிக்க செல்லும் போது காவல்துறை அந்த கூட்டத்தை வந்து குறிப்பா மீடியா பர்சனையா தாக்கியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அடக்குமுறைன்னு வரும்போது எல்லாத்தையும் அடக்க வேண்டியதானே? ஊடகத்தையும் அடக்க முடியுமா சார்? ஊடகத்தையும் அடக்க முடியும்.
முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரியலையேங்கிறது தான் எனக்கு வருத்தம். சார் அடுத்து வர யங் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அடுத்து வர யங் ஜெனரேஷனுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்றீங்க? சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டா சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு அடையார் போறவராக இருந்தார் தான். சார் மத்திய அரசு பொங்கல் கட்டாய விடுமுறை எடுத்தாங்க. பொங்கல் கட்டாய விடுமுறை எடுத்து சேர்த்தாங்க. இப்ப ஜல்லிக்கட்டு மீதான மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக இருக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக இருக்குன்னு கருத்து சொல்றாங்க. உங்களோட கருத்து? புரியாமை தான் சார், அறியாமை தான் சார். அவங்க யாரும் வந்து அதாவது தூரத்துல இருந்து ட்ரெயின்ல 200 பேர் செத்து போயிட்டாங்க. அப்படியா 250ங்கிறாரு, இல்லப்பா 280 அப்படின்னு அவ்வளவுதான் கேட்பாங்க. உங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்க, கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தாங்கன்னா கூட அதுல என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவாங்க இல்லையா? அது அந்த அந்த அறியாமை தான். தமிழகத்துல வரலாற்றிலே இல்லாத விவசாயிகள் வந்து தொடர்ந்து தற்கொலை செய்யறாங்க, சாவக்கூடிய நிலை இருக்கு. இதை வந்து தமிழக அரசு எப்படி கையாளணும்? எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சா நான் அரசுல சேர்ந்துருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது. இருந்துக்கு குறை சொல்ல தெரியும். அது சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியுங்க, சமைக்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அதனால நம்ம அந்த தெரியாத வேலைக்கு போய் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் கம்மின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அறிவார்ந்த சமயக்காரர்கள் இருக்கணும். நலமாக தெரிந்த நலன்கள் எல்லாம் அங்கே போய் சேரட்டும் என்று வேண்டிக் கொள்வோம். குரல் கொடுக்கும் போது விவசாயிகளுடைய இந்த கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு விவசாயிகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அதற்கு சினிமா நட்சத்திரங்களாகட்டும் நீங்களாகட்டும் ஏன் உங்களுடைய குரல் ஒழிக்க மாட்டேங்குது? இதே காரணம் தான். எனக்கு விவசாயம் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான். எல்லா துறைக்கும் கொடுக்க வேண்டிய குரல் தான் அது. அதாவது அதான் சொல்றேனே, சாப்பிட தெரியுங்க, உழுக தெரியாது எனக்கு, அதான் நிஜம். அதுக்காக அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும், எங்க மாமாலாம் விவசாயியா இருந்திருக்காங்க, நான் இல்லை, அவ்வளவுதான். ஆனா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசுக்கு மாத்திரம் பொறுப்பு இல்லை, உலகத்தின் பொறுப்பு அது. நீங்க வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் எல்லாம் கொண்டு வர கம்பெனிகள்லாம் கொண்டு வரும்போது கொஞ்சம் யோசிச்சு கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். என்னன்னு தெரியாம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்காயம் காலம் போன மாதிரி காணாம போயிட்டோம். ஃபேஸ்புக்ல ட்விட்டர்லாம் நீங்க பல கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது விவசாயிகளுக்காக சில கருத்துக்கள் பதிவு பண்ணா அது வந்து உங்களோட ரசிகர்களுக்கோ பொதுமக்களோ போய் சேர்ந்தேன் பண்ணலாம். பட் நான் எத்தனை குறைகள்னு அதான் நீங்க சொல்றீங்களே, என்னென்ன குறைகள் இருக்கு தெரியுமா? விவசாயி ஒரு குறை, பட் அவங்க மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. மூளையில கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பு முக்கியப்ப மூளையிலேயே கோளாறு இருக்கு, லூசாட்ட அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அதுக்கான இதுகளை நம்ம பார்க்கணும். என்ன பண்ணணும்? கண்டிப்பா பாதுகாக்கணுங்க. நீங்க எந்த அரசை பாருங்க, காங்கிரஸ் அரசு எந்த அரசா இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட் முயற்சியா ரைட்டு முயற்சியான்னு சொல்ற அருகதை எனக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு தெரியாது, எதை சொல்லணும்னு தெரியாது. என்னென்னவோ காரணமா இருக்கலாம். இல்ல இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு, மகாராஷ்டிராலையும் சேர்த்துட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அதான் ஜல்லிக்கட்டு இருந்தாதான் எங்களுக்கு மூச்சு விட முடியும்னு சொல்லல. பட் இது வந்து அதோடைய சிம்பிள், அதோடைய அடையாளமாக தான் இதை வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பட்டியல் இருக்குன்னு அவங்க சொல்றது வந்து தவறா தென்படலாம். இப்ப ஒரு போராட்டத்தை சொல்லுங்கயா, எதுக்கா அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் எதுக்கா போட்டு குழப்பறீங்கன்னு சொல்லலாம். பட் அந்த குழப்பங்களோட தான் இந்த கூட்டமே வந்திருக்கு. இந்த குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டியது பட்டியல் போடணும், எது முதல்லன்னு பார்க்கணும். நீங்கெல்லாம் சொல்லுங்க, அதை நீங்க இப்ப என்ன கேட்குறீங்க இல்லையா, அதை மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க. சார் ஜல்லிக்கட்டு விஷயத்துல முதல்வரோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க. அது எந்த ஆர்டர்ல பண்ணாங்கிறதுல தான் ஒரு இது. கண்டிப்பா முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே செய்யல அப்படிதான் பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணலாம். போயிருக்காங்க, போயிட்டு வந்திருக்காங்க, வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா இதை வந்து இன்னமும் பெட்டரா பண்ணியிருக்கலாங்கிறது தான். சார் நீங்க அதை தடையே பண்ண வேணாங்கிற, எதையுமே தடை பண்ணாதீங்கிறாங்க. அவங்க வந்து காளமாட்டை தடை பண்ணா நாங்க ஒன்ன தடை பண்ணுவோங்கிறது வந்து நல்ல வாதத்துக்கு நல்லா இருக்கா, வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம். பட் அவங்க வந்து பீட்டா இல்லைன்னா வேற பேர்ல வைப்பாங்க, AWBIன்னு அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு வரும்.
அது இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு வீட்டை பிடிக்கலைன்னா வேண்டாம்னு போயிடுவாங்க. பட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்க தான் செய்யும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அனிமலுக்கு வெல்ஃபேர் வேணும். அதாவது கால்நடை ஆஸ்பத்திரியே வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அது மாதிரியும் என்ன மிருகங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு அங்கமாக, சொசைட்டியின் ஒரு அங்கமாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு போர்டே இருக்காங்க. சார், ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே கொந்தளிச்சு எழுந்திருக்கு, ஜல்லிக்கட்டு வேணும்னு அவங்கள ஒரு குரூப் வந்து கோரிக்கைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும். அப்புறம் இவ்வளோ போராட்டம் நடந்துருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஃபர்தர் அப்பீல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அந்த குரல் மாறி மாறி ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் திட்டிக்கிறத சின்ன பிள்ளைகள் தான் பண்ணோம். அந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளைகள் தான் நம்ம கற்றுக் கொடுப்போம். வயசு முக்கியம் இல்லை. 77 வயசாக இருந்தாலும் 7 வயசாக இருந்தாலும் கற்றுத்தான் கொடுக்கணும். வெளிநாட்டில் நடைபெற்ற மாணவ போராட்டங்கிறது யாரும் தலைமை இல்லாமல் நடைபெற்றதுனால தான் அது ஒரு பலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அது கலைக்கப்பட்ட பிறகு சரியான தலைமை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது. அது நான் ஒத்துக்க மாட்டேங்க. தலைமை வேண்டாம், கோஹிஷன் வேணும். அதாவது அந்த திரட்டு, அதாவது எடிட்டர் வேணுங்கிற மாதிரி. அது தலைவராக இருக்க வேண்டியதில்லை. பத்திரிகையின் தலைவர்னு சொல்கிறது இல்லையா, எடிட்டர். அந்த மாதிரி அதை கோஹிசிவாக தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு குரல் வேணும். அது 10 பேராக இருக்கலாம், 15 பேராக இருக்கலாம். அது இல்லாமல் போயிடுச்சு. அது இப்போ சினிமா எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் விமர்சனம் சொல்கிறது இல்லையா, இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு. எடுக்கும்போது நீங்கள் ஏன் சொல்லலைன்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் உங்களை கிட்ட வச்சுட்டு சினிமா எடுக்க முடியுமா? இல்லை சார், எந்த அளவுக்கு அது தலைமை இல்லாத ஒரு பலமாக பார்க்கப்பட்டதோ அந்த தலைமை இல்லாதது தான் ஒரு பலவீனமாகவும் பார்க்கப்படுது. அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. தலைமை இல்லாத இயக்கங்கள் நேர்மையான இயக்கங்கள். ஏன்னா ஒரு ஆளுடைய கோபமும் ஈகோவுக்கும் ஆளாகாமல் கூப்பிட்டு, அதானே டெமோக்ரஸியே. அதில் அந்த தலைவன்கிற போஸ்டையே எடுத்துடணும்னு நினைக்கிறேன் நான். வேலை செய்கிற இப்போ எங்கள் ஆஃபீஸில் தலைவர் கிடையாது, மேனேஜர் இருக்காரு, லைன் ப்ரொடியூசர் இருக்காரு. நான் தலைவனும் கிடையாது, முதலீடு செய்வோம், அவ்வளோதான். சபாஷ் நாயுடுவா இப்போ கால் சரியாயிடுச்சு, ஷூட்டிங்க்கு நடக்க ஆரம்பிச்சோம், ஓட ஆரம்பிச்சோம். ஆதி என்ன சொல்றாருன்னா அரசியல் சாயம் பூச பாக்குறாங்கன்னு ஆதி சொல்றாரு. ஆனா ஒரு போராட்டம் அரசியல் இல்லாம எப்படி நடக்கும்? எது யார் சொல்றாங்க? அரசியல் சாயம் பூச பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆனா போராட்டம் அரசியல் இருக்கு, அல்லது அரசியல் சாயம் பூசாம எப்படி ஒரு போராட்டத்தை பண்ண முடியும்? இது அவருடைய கோழித்தனத்தை காப்பிக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நாம் கண்டனமோ விமர்சனமோ சொல்லிட்டு இருக்க முடியாது. அது அவருடைய கருத்து. அது சரியா இல்லையாங்கிறத மக்கள் சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்? அதை நீங்கள் எடிட் பண்ணி கோபம், அதாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா 500 பேராக இருந்தாலும் அதுக்கு க்ரௌடு தான். அது உங்களுக்கு கடமை இருக்குங்கிறது மாத்திரம் தான்.